Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும். டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடந்துள்ள நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் தலைமை என்ன யோசனையில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். டெல்லியில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அனைவரது கருத்துக்களையும் கேட்டறிந்த தேசிய தலைமை இறுதி முடிவை மேலிடம் எடுக்கும் என்று அறிவித்து அனுப்பியுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் திமுகவே காங்கிரசின் முதன்மை தேர்வு. சிதம்பரம், திருநாவுக்கரசர் உட்பட மூத்த தலைவர்கள் பலரும் திமுகவுடனான கூட்டணியை தொடர்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறிய நிலையில் திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை அளிக்க ராகுல் காந்தி உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. அதே சமயம் சென்ற முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவது, கூடுதலான பங்கை பெறுவது என்பதில் காங்கிரஸ் தலைமை உறுதியாக உள்ளது. டெல்லி காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து கிடைத்த தகவலின்படி காங்கிரஸ் தரப்பில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு தொகுதி என்ற கணக்கில் காங்கிரசுக்கு 38 தொகுதிகள் கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கான கூட்டணியை தனித்து பார்க்காமல் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மூன்றுக்குமான வியூகத்தின் பகுதியாக பார்க்கும் காங்கிரஸ் தலைமை ஆட்சியில் பங்கு எனும் கோரிக்கையையும் வலியுறுத்தும் என்று தெரிகிறது. திமுக அதற்கு ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துவிட்ட நிலையில் அடுத்த வாய்ப்பாக புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் முதல்வர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு மாநிலங்களவை இடத்தை திமுக காங்கிரசுக்கு வழங்கியது. இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவையில் அதிக நெருக்கடி இருப்பதால் 2 இடங்களை கேட்க முடிவெடுத்துள்ளது. ஆனால் இவ்வளவு விஷயங்களையும் திமுக ஒப்புக்கொள்வது கடினம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இச்சூழலில் புதுச்சேரியில் முதல்வர் பதவி எனும் காங்கிரசின் கோரிக்கை ஏற்கப்பட வாய்ப்புண்டு. ராகுல் காந்தி தனக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் உள்ள நெருக்கமான உறவை பயன்படுத்தி மாநிலங்களவையிலும் கூட 2 இடங்களை பெறலாம். ஆனால் 38 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க திமுக ஒப்புக்கொள்ளாது. அதிலும் காங்கிரஸ் 2 மாநிலங்களவை இடங்களை பெறும் பட்சத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகளையும் கூட திமுக குறைக்கும் வாய்ப்பு உண்டு என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். எப்படி ஆகினும் காங்கிரஸ் இந்த முறை தாவேகாவுடனான கூட்டணி வாய்ப்பு எனும் பேச்சை பயன்படுத்தி தன்னுடைய பேர வலிமையை கூட்டும் என்றே தெரிகிறது. எப்படியும் இந்த மாத இறுதிக்குள் தொகுதி பங்கீடுகளை முடிக்க இரு தரப்பும் உத்தேசித்து உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும்.